கர்நாடக மாநில அதிமுக அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழா கோலார் தங்கவயலில் இன்று நடந்தது. ஓரியண்டல் வட்டத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடந்த இந்த விழாவிற்கு கர்நாடக மாநில அதிமுக அண்ணா தொழிற்சங்க செயலாளர் மு. அன்பு தலைமை தாங்கினார். பேரறிஞர் அண்ணா, மறைந்த தமிழக முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் திருவுருவ படங்களுக்கு சிறப்பு பூஜை செய்தார். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினார். இனி இந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். தமிழகம் மாத்திரமல்ல, ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, அந்தமான், டெல்லி போன்ற இடத்திலெல்லாம் கழகம் எங்கெங்கே இருக்கின்றதோ அங்கெல்லாம் இன்றைக்கு பேரறிஞர் அண்ணாவின் புகழை பேசுகின்ற வகையில் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அண்ணா அண்ணா என்றால் என்ன ரொம்ப பேருக்கு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அதிகமாக வந்துட்டு கர்நாடக மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு, கழகத்தில் இருக்கிறவங்களுக்கு, கட்சியில் இருக்கிறவங்களுக்கு அண்ணாவினுடைய புகழ் என்ன, அண்ணாவினுடைய செயல் என்ன, அண்ணா என்றால் என்ன என்பது கழகக்காரருக்கு தெரியும். அந்த வகையில் முதலில் கழகத்திலே புரட்சி தலைவி அம்மா தமிழகமே கடவுள், தான தலைவன், தங்க தலைவன் என்று எதற்காக போற்றுகிறார்கள் என்று சொன்னால், பேரறிஞர் அண்ணா தமிழகத்திலே காங்கிரஸ் ஆட்சி இருந்த காலத்திலே தர்பார் ஆட்சியாக செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே தென்னகத்தின் காந்தி என்று கூறப்படும் அறிஞர் அண்ணா அவர்கள் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, இந்த மக்கள் ஒடுக்கப்படுறாங்களே, இந்த மக்களை விலைவாசியில கஷ்டப்படுறாங்களே ஆன்றதுனால ஒரு படி அரிசியை ₹1 வழங்க வேண்டும் என்று அறிமுகம் செய்து வைத்தவர் பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு படி அரிசியை ₹1 என்று முதலில் கழகத்தின் சார்பாக திராவிடர்கள் என்ற வகையில் உருவாக்கி தந்தவர் பேரறிஞர் அண்ணா. அந்த வழியிலே பின்தொடர்ந்து அந்த வழியிலே நம்முடைய கழகத்திலே பேரறிஞர் அண்ணா மறைவுக்கு பிறகு கழகத்தின் பெயரை எப்படி கெடுக்க வேண்டுமோ அந்த வகையில் கெடுத்தவர் கருணாநிதி குடும்பம். இவர்கள் கொள்ளை அடிக்கின்றார்களே என்று எண்ணி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதியை கணக்கு கேட்டார். கருணாநிதியை கணக்கு கேட்ட பிறகு கருணாநிதி கணக்கு கேட்கின்றவர் கழகத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வெளியேற்றினார். வெளியேற்றிய அந்த நேரத்தில் பேரறிஞர் அண்ணாவின் பெயரை தன்னுடைய கழகத்திற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயரை சூட்டி அண்ணாவிற்கு புகழை தேடி தந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பேரறிஞர் அண்ணாதான் நமக்கு முதல் கடவுள் தமிழகத்தில் என்று சொல்லி புரட்சி தலைவர் அவர்கள் அண்ணாவை தன்னுடைய கொடியில் அமர்த்தி அண்ணாவை உருவாக்கினார்கள். அண்ணா கொடியை உருவாக்கினார்கள். அண்ணாவின் பெயரை சொல்லி தமிழகம் பட்டி தொட்டி இருக்கின்ற எல்லா பகுதியிலும் புரட்சி தலைவர் வட்டமிட்டு 1977ஆம் ஆண்டு கழகத்திலிருந்து வெளியேற்றிய பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதலிலே கழகத்திலே வெற்றி பெற வைத்து அன்றைய ஆட்சி புரிந்தார். சுமார் 35 ஆண்டு காலம் பெரிய கட்சி எதுன்னு சொன்னா அண்ணா திமுக தான். திமுகவை பின்னுக்கு தருகிறாரு. அவர் இருக்கின்ற வரையில் 3 முறை முதலமைச்சரா இருந்த பெருமை புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு. அந்த பெருமை எப்படின்னு சொன்னா, அண்ணா பெயர்ல கொடி, அண்ணா பெயர்ல கட்சி, அண்ணா பெயர்ல அண்ணா என்ன சொன்னாலும் அதை இந்த மக்கள் பணி ஆற்றினார். அந்த மக்கள் பணி ஆற்றுகின்ற வகையில் சத்துணவு திட்டத்தை தந்தார். படிக்கிற பிள்ளைங்களுக்கு நோட்டு புக்கு, மடிக்கணினி போன்றதெல்லாம்
கொண்டு வந்து கொடுத்தது புரட்சி தலைவர். புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா இந்த கழகத்தை முன்னெடுத்து சென்றார்கள். அவர்கள் முன்னெடுத்து சென்று பல்வேறு திட்டங்கள், குறிப்பா சொல்லணும்னாக்கா தாய்மார்களுக்கு பெண்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு மிக்சி, கிரைண்டரு, பசு, கன்றுக்குட்டிகள், கோழி வளர்ப்பது, அவங்க வீட்டில் பட்டுப்பூச்சி வளர்ப்பது, இப்படி பல்வேறு திட்டங்களை அமைத்து தந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்து காட்டிய புரட்சி தலைவி அம்மா. இது எல்லாம் யாரால் வந்ததுன்னு சொன்னா அண்ணா, பேரறிஞர் அண்ணாவால். அவர் பெயரை முன்வைத்து தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லி அந்த கழகத்தை முன்னெடுத்து சென்றார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார், அண்ணன் KP முனிசாமி போன்றவர்கள்லாம் இணைந்து அண்ணன் தங்கமணி, அண்ணன் வீரமணி, அண்ணன் வேலுமணி போன்றவர்களெல்லாம் இந்த கழகத்தை எப்படியாவது நாம் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு 4-5 ஆண்டு காலமாக இந்த கழகத்தை யாரும் அசைக்க பார்க்க முடியாத அளவில் செயலாற்றியவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். எடப்பாடியார் அவர்கள் அண்ணாவின் பெயர் எந்த வகையில் புரட்சி தலைவர் முன்வைத்து எப்படி இந்த கழகத்தை வழி நடத்தினார்களோ, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி வழி நடத்தினார்களோ அதே வழியில் பின்தொடர்ந்து தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த கழகத்தை வழி நடத்தினார்கள். அதிமுக காலத்தில் எதை செஞ்சோமோ, எதை பினிஷ் பண்ணி வச்சோமோ அதை வந்துட்டு ருமன் வெட்டி ஓப்பன் செஞ்சோம் தான். நம்ம என்ன செஞ்சோமோ அதை தான் இன்னைக்கு அவ சொல்றா, எடப்பாடி பிரச்சாரம் பஸ் வச்சுக்கிறாருன்னு. டே முட்டாள், பிரச்சாரம் பஸ் இல்லை, அந்த பஸ் தான் மாநாடு, அந்த பஸ் தான் போற வழியெல்லாம் மாநாடு. மீண்டும் எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறாரு சொல்லிட்டு இவனுக்கு வயிறு எரிச்சல். என்ன பண்ணிட்டான், அப்பனும் பிள்ளைய சேர்ந்துக்கின்னு கூட்டம் எங்க நடக்குதோ அந்த கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் விட்டுருவான். அந்த கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் விட்டுருவான். சைலன்ஸ் ஆம்புலன்ஸ் வரும் கர 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 கரன்னு. இது என்னத்துக்குனாக்கா, ஆம்புலன்ஸ் வந்தா கூட வழி விட மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு கட்சி பெயரை கெடுக்கணும்னு காலி ஆம்புலன்ஸை யாரோ செஸ்ட் பெயின் சொல்லிட்டு அதிமுக காரன் வந்து கூட்டம் நடத்துறான். அந்த கூட்டத்தை கெடுக்கணுன்றதுனால திமுக காரன் உள்ள போறதுக்குன்னு எனக்கு நெஞ்சு நோவுன்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆக்ஷன் உள்ள போறான். இது எல்லாம் எது காட்டுது, அவர் தோல்விக்கு இது எடுத்துக்காட்டு. புரட்சி தலைவர் புரட்சி தலைவி எப்படி போனார்களோ அவர் வழியில் இனி பின்னால போற அந்த எடப்பாடி வழியே எங்க பாரு தெருவெல்லாம் கூட்டம். அடுத்து வந்து இந்த தமிழ்நாட்டில் முதலமைச்சர் எடப்பாடி தான் சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இன்னைக்கு அவங்களால ஜீர்ணிக்க முடியாத அவனுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியாம எப்படியோ பேரு கெடுக்கணும்னு சொல்லிட்டு வழி செய்யறாங்க. சத்தியமா நடக்காது. அண்ணன் KP முனிசாமி அவர்கள் கிருஷ்ணகிரியில் வருகை தர வச்சு ஒசூர், கிருஷ்ணகிரி, காவிரிப்பட்டினம், தருமபுரி எல்லாம் சும்மா அப்படியே அதிரி போச்சு, ஆடி போச்சு. ஊரை குழுகிற மாதிரி ஊர்வலத்தை வச்சாங்க. அந்த அளவுக்கு போற இடமெல்லாம் ஊர்வலம், போற இடமெல்லாம் வெற்றி கொடி. திமுக அராஜக ஆட்சி, கஞ்சா பெருத்து போச்சு. 3 வயசு குழந்தையில இருந்து 90 வயசு கேள்வியை கூட விட்டு வைக்கிறாங்க தமிழ்நாட்டில். தினம் கற்பழிக்கப்படுறாங்க, தினம் கொலை செய்யப்படுறாங்க, தினம் கொள்ளடிக்கப்படுறாங்க. கஞ்சா, சாராயத்தில் 160 பேர் சாவடிச்சான். இதுக்கெல்லாம் யார் காரணம்? திமுக ஆட்சி. அதிமுக ஆட்சி இருக்கும்போது ஒரு ரவுடி வெளியே வரல, ஒரு கொலைகார வெளியே வரல, ஒரு கஞ்சா விற்கிறவன் வெளியே வரல, ஒரு கள்ளச்சாராயம் விற்கிறவன் வெளியே வரல. ஆனால் திமுக என்ற சாராய குரூப், சாராய கேங்கு, ஏன்னா அவன் தான் ஃபேக்டரி நடத்தினுக்கிறது. சாராய ஃபேக்டரி நடத்தினுக்கிறது யாருனாக்கா திமுக காரன். அந்த திமுக காரனுக்கு எவன் செத்தாலும் பரவாயில்லை, அவனுக்கு கல்லா ரொம்பணும். இந்த கல்லா ரொம்புறதுனால தான் அவன் அந்த கட்சியை நடத்தினுக்கிறான். துப்புரவு தொழிலாளியே
அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணுறேன், உங்களுக்கு தேவையான சலுகையெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி துப்புரவை பணிபுரியவங்கள அடித்து வேனில் ஏற்றின்னு போய் ஜெயிலில் தள்ளுறான். இவன் எல்லாம் கட்சி நடத்துறதுக்கு ஒரு யோசித்தான்றது தமிழக மக்கள் காரி காரி துப்புறான். அங்கே இருக்கிற பெண்கள் அவதிக்குள்ளாகிறாங்க. என் புருஷன் வீட்டு விட்டு போகிறான், வீட்டுக்கு வருவானா வர முடியல தெரில, என் பிள்ளைங்க படிக்க போகுது, ஸ்கூல் கற்றுக் கொடுக்குற டீச்சர்ஸ்லேருந்து வாத்தியர்லேருந்து ஹெட்மாஸ்டர்லேருந்து இத்தனை பேரும் அந்த பிஞ்சு குழந்தைகளை பாலியல் துன்புறுத்தல் செய்கிறான். இதுக்கெல்லாம் யார் காரணம்? யார் திருடுறான், யார் கொள்ளை அடிக்கிறான்? தினம் 4 மழை எல்லா ரோட்லையும் வெட்டி வெட்டி போடுறாங்களே, இது எல்லாம் நம்ம மக்கள் சாகுறான்னு இதெல்லாம் கண்காணிக்க வேண்டியவன் யாரு? நம்ம தானே ஆன்னு சொல்லிட்டு எடுத்துக்காம எல்லா மக்களும் செட்டாப் கூட பரவாயில்ல, என் மக்கள் என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி புரிகிறாரு. இன்னைக்கு கூட எடப்பாடி தான் சொல்றாரு, அதிமுக கட்சியில் அடிமட்ட தொண்டனு கூட பொறுப்பாளர் ஆகலாம், பொதுச் செயலாளர் ஆகலாம், முதலமைச்சர் ஆகலாம், மந்திரி ஆகலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட ரோட சொல்றாரு. ஏன் இதை சொல்றாருன்னா அதிமுகன்னு வாரிசே கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாரிசு வைக்கல, புரட்சி தலைவர் அம்மா வாரிசு வைக்கல, புரட்சி தமிழர் எடப்பாடி கூட வாரிசு வைக்கல. ஏன் வாரிசு இருந்து அவர் வைக்கலன்னு சொன்னால் கட்சி வேறு குடும்பம் வேறுன்னு சொல்லிட்டு வேறு பக்கமாக ஒதுக்கி வச்சிருக்காரு. பிஜேபி அலைன்ஸ் வந்துச்சு, பிஜேபி வந்ததுனால ஓட்டெல்லாம் பிரிச்சு, அது அல்ல. மத்திய சர்க்காரு மாநில சர்க்காருக்கு சப்போர்ட் இருக்கணும். நீ காங்கிரஸ் விட்டு விடு போ, கம்யூனிஸ்ட் விட்டு தூரம் போ, 15 கட்சி சேர்த்து வச்சுக்கிறிய விட்டு தூரம் வா, சிங்காரி இன்னும் பார்க்கலாம். நீ தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறதுக்கு முடியாது ஒன்றும் இல்லை. இன்னைக்கு எடப்பாடியார் அடுத்த முதல்வர் ஆகையினால தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எடப்பாடியோட புகழ பேசியிருக்கிறாங்க. அதே போல் இன்னைக்கு தங்க வயலில் நம்ம ஏன் இந்த விழாவை இப்படி சிறப்பாக செய்கிறோன்னு சொன்னால், பேரறிஞர் அண்ணாவின் பெயரில் இங்கே தொழிற்சங்கத்தை நம்ம வச்சு நடத்தின்னு இருக்கிறோம். இந்த தொழிற்சங்கத்தின் மூலியமாக ஒவ்வொருத்தருக்கும் தலா நம்ம வருடத்தில் 1 லட்சம் ரூபாய் வீதம் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி அனைத்து இந்திய அதிமுக அண்ணா தொழிற்சங்கம். இந்த அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய மூலியமா ஒவ்வொரு வருடமும் ஒரு லட்சாதிபதியை நம்ம உருவாக்குறோம்னு சொல்கிறோம். ஏன்னா இன்னைக்கு கூட நம்ம வேற கோரிக்கைகள்லாம் கட்சியின் சார்பில் நம்ம வச்சோம். அதில் வந்துட்டு ஏன்னாக்கா இந்த 1 லட்சத்தோடு அவங்க முடிச்சுட்டாக்கா அவங்க வரலாறு முடியறதில்லை. அவங்களுக்கு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்தை அந்த பெண்மணிகள் கஷ்டப்பட்டு அவங்க காப்பாற்றுறாங்க. அந்த படிக்கிற மாணவர்களுக்கு, அந்த வேலை செய்கிற பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு உதவியும் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம கோரிக்கை வச்சதுன்னு பேர்னால இன்றைக்கி அவங்க என்னன்றாங்க, அவங்களுடைய ஃபாரம்ஸு, அவங்க பிள்ளையுடைய ஃபாரம்ஸு என்னென்ன இருக்குதோ அதை வந்து சப்மிட் பண்ணியிருந்தாங்க தலைமையில் கேட்கலான்னு சொல்லிட்டு. ஏன்னாக்கா அவங்களுடைய எஜுகேஷனுக்கு, அவங்க முன்னேற்றத்திற்கு இன்னும் சில நல்ல காரியங்களை நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிற கோரிக்கை வச்சுருக்கிற காரணத்தினால இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் இப்படி செய்கிறோம். இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் குறிப்பாக இந்த கோலார் தங்க வயலில் நாங்கள் வந்துட்டு 1 லட்ச ரூபாய் வீதம் வாங்கி கொடுத்துக்கிறோம். அம்மா கொஞ்சம் தயவு வாங்கி செஞ்சுருக்குமா, யார் யார் வாங்கினவங்க நில்லுங்க கொஞ்சம் நீ வச்சுக்கோ சொல்லுவாங்க கொஞ்சம். இதான் லட்சுமி நினச்சிக்குமா. இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த அம்மா பங்காரப்பேட்டை சேர்ந்தவங்க, கோலார் தங்க வயல் சேர்ந்தவங்க, இதை மாறி கோபத்தீங்க. இப்படி எல்லாருக்கும் நம்ம வந்து நல உதவி வாங்கி கொடுக்குறோன்றதுனால எத்தனையோ கட்சி இந்த தங்க வயல் இருக்குது. எப்படியோ நான் இந்தியாவிலே ஆட்சி புரியக்கூடிய பிஜேபி ஆகட்டும், இந்தியாவில் ஆட்சி புரிய காங்கிரஸ் கட்சி ஆகட்டும், கம்யூனிஸ்ட் கட்சி ஆகட்டும், திமுக கட்சி ஆகட்டும், ஆர்பிஐ கட்சி ஆகட்டும், இல்லை பல்வேறு கட்சி, எந்த கட்சிக்காரனாவது ஒரே 1 ரூபாய் இந்த தங்க வயல் மக்களுக்கு வாங்கி கொடுத்த சரித்திரமே கிடையாது. தங்க வயல் மூடப்பட்ட நேரத்தில் தங்க வயலில் 3500 தொழிலாளி வந்துட்டு பட்டினியும் பசியுமா இருக்கிறனும் போது புரட்சி தலைவி அம்மா வந்து மூட்டை அரிசியை கொடுத்து அந்த 3500 குடும்பத்துக்கு கொடுன்னு சொல்ல பெருமை வந்து அதிமுக இருக்குது. எல்லா குடும்பத்திலையும் யாரும் பட்டினியா இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு மூட்டை அரிசியை கொடுத்த பெருமை வந்து அதிமுக.
இனி வர காலத்திலும் இன்னும் பல்வேறு திட்டங்களை வந்து அதிமுக சார்பாக அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பாக நாங்கள் செய்வோம் என்று சொல்லி இங்கே நீங்கள் வருகை தந்துள்ள அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களை சொல்லி முடிக்கின்றேன். நன்றி. பேரறிஞர் அண்ணா, பேரறிஞர் அண்ணா, பேரறிஞர் அண்ணா, பேரறிஞர் அண்ணாவின் புகழ், பேரறிஞர் அண்ணாவின் புகழ், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எடப்பாடி அண்ணன், புரட்சி தமிழர் எடப்பாடி அண்ணன், புரட்சி தமிழர் எடப்பாடி அண்ணன், அண்ணன் கேபி முனிசாமி, அண்ணன் கேபி முனிசாமி, அண்ணன் கேபி முனிசாமி என்று சொல்லி முடிக்கின்றேன். வாழ்க அண்ணா. Hey. 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 Condition.